ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயக்கீம். ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இன்றைய நாள் 6ஆம் நாள். கிரமத்திலே 6ஆம் பாசுர அனுபவங்கள். புள்ளும் சிலம்பினகான் என்ற பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் இழந்திராய்ப் பேமுலு நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோரெம்பாவாய். எம்பெருமான் முன்பு துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவதரித்திருந்த சமயத்திலே அவனை பிரிய நேரிட்டதாலே ஆய்ச்சிமார்களெல்லாம் அந்த ஆற்றாமையை தாங்கிக் கொள்ளும் வண்ணம் கண்ணனோடு சேரும் வண்ணம் நாட்டாருக்கு வளங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மார்கழி நோன்பு நோற்றார்கள். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தபிரஜ குமாரிகா சேரு ரவிஷ்யம் புஞ்சனா காத்தியாயன்யர்ச்சன பிரதம் என ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே தசமஸ்கந்தத்திலே வைபவமானது உரைக்கப்படுகின்றது. எம்பெருமானை பிரிந்த ஆற்றாமையாலே ஆண்டாள் தானும் அவனை சேரப்பெறாமையாலே தளர்ந்து கிடக்கின்றாள். இப்படி தளர்ந்து கிடக்கின்ற ஆண்டாளுக்கு இந்த வைபவத்தை உரைத்தார்கள் அவ்வூரில் இருந்த பெரியோர்கள் எல்லாம். உடனே ஆண்டாள் தானும் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக கருதி கொண்டாள். தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் இடைப்பெண்களாக கருதி கொண்டாள். அவர்களோடு சேர்ந்து மார்கழி நோன்பு நோற்க முற்பட்டாள். கிருஷ்ணனோடு கூட வேண்டும் என்று முற்பட்டார். அதன் விஷயமாகவே திருப்பாவையாகிற திவ்ய பிரபந்தம் தோன்றிற்று என்ன காண்பிக்கின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதற்கு உபலட்சணமாக மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேர் போதுமினோ நேரழியர். இந்த மார்கழியின் நோன்பு கிருஷ்ண நீராட்டத்திற்கு எவருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அனைவரும் வாருங்கோள் என தோழிமார்களை எல்லாம் அழைத்தாளே ஆண்டாள் தானும். எல்லாரையும் எண்ணத்தினால அழைக்கணும். அப்படின்னா ஒரு உயர்ந்த வஸ்துவை தனியே புஜிக்கலாகாது, எல்லோரும் சேர்ந்தே புஜிக்க வேண்டும் என்பதானது சாஸ்திர சம்பிரதாயமாக இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் மிக உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக உயர்ந்த வஸ்துவான பகவானை தனியே அனுபவித்தல் கூடாது, எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி அனுபவிக்க வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்து என தெரிவித்தார்கள். அதுபோன்று எம்பெருமானை எல்லோரும் சேர்ந்து அடியார்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதானது காட்டப்படுகின்றது. அன்படு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் மணியரங்கன் திருமுற்றத் தடியார் தங்கள் இன்பமிக பெருங்குழுவும் கண்டு யானும் இசைந்துடனே எண்ணுகளோ இருக்கு நாளே என குலசேகர ஆழ்வார் தானும் பாரித்தார். அந்த அடியார் குழாங்களோடு கூடி திருவரங்கநாதனை நான் அனுபவிக்கும் நாள் என்னாளோ என்ன பாரித்தாரே. அடியார் குழாங்கள் உடன் கூடுவது எண்ணுகொலோ என்ன ஆழ்வார் தானும் திருவாய்மொழியிலே பாரித்தாரே. அந்த நித்திய சூரிகளோடு சேர்ந்து பகவானை அனுபவித்தலாகிற நாள் என்னாளோ என்ன ஆழ்வார் தானும் பாரித்தாரே. இங்கே தோழிமார்களையெல்லாம் அழைத்து கொண்டு பகவத் சன்னிதானத்தை அடைந்து அவனுடைய கைங்கரியத்திற்கு ஆட்பட வேண்டும் என்ற பகவத் அனுபவத்திற்கு ஆள் சேர்க்கின்றாள் ஆண்டாள் திருப்பாவையிலே. பகவத் அனுபவமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் அதிலே ஈடுபட்டவர்களை ஆழங்கால் படுத்தி சிலரை துடிக்கப் பண்ணும், சிலரை மயங்கப் பண்ணும். ஆகையால் துடிப்போடு இருப்பவர்கள், உறக்கமின்றி இருப்பவர்கள், மயங்கி கிடப்பவர்களை எழுப்புகின்ற கிரமமாக 10 பாசுரங்களை திருப்பாவையிலே இந்த பாசுரம் தொடங்கி 15ஆம் பாட்டை அருளிச் செய்துள்ளாள் ஆண்டாள். பகவானை பிரிந்து அந்த ஆற்றாமையிலே இருப்பவர்களின் நிலையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னால் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்னே கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இரநிலங் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்னாயே என்ற படிக்க மகளின் நிலையை அறிவிக்கின்ற தாய்ப்பாசுரமாக இருக்கும் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் என்ற படிக்க எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற தன்னுடைய மகளின் நிலையானது பகலென்ன இரவென்ன உறக்கம் என்பதை அறியாதவளாக இருக்கின்றாள். இவள் விஷயமாக நீ என்ன முடிவு செய்திருக்கின்றாய்? உன்னுடைய மனோரதம்தான் என்னே என்ன கேட்கின்றாள் தாயானவள். தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை எம்பெருமானிடத்திலே அறிவித்து திருவரங்கநாதனிடத்திலே அறிவித்து செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயேன்னு கேட்கின்ற விதமாக அமைந்துள்ள பாசனம். அப்படி
பகவத் விஷயத்திலே ஆழங்கால் பட்டவர்கள் உறக்கமின்னி இருக்கின்ற வைபவம். பாசுரத்திற்கு அவதாரிகை என்பதானது அது அற்புதமாக காட்டப்படுகின்றது. பொழுது விடிவதற்கு முன்னமையே எழுந்த பெண் பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடி பொழுது விடிந்தமையையும் அறியாமல் கிடந்து உறங்குபவர்களை எழுப்பும் விதமாக 10 பாசுரங்கள் அருளி செய்யப்பட்டுள்ளது. அதிலே ஒருத்தியின் மாளிகையின் வாசலில் சென்று பிள்ளாய் என்று எழுப்பி அவளை தங்களுடைய கோஷ்டியிலே சேர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். பிள்ளாய் என்று அழைத்து விடிந்த பின்பம் இப்படி கிடந்து உறங்கலாகுமோ என்ன வெறுக்க. அதை கேட்டவளோ பொழுது விடிந்தாலென்றோ எழுந்திருக்க வேண்டுவது. பொழுது விடிஞ்சாச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. நாங்கள்லாம் எழுந்து வந்திருக்கோமே, இதான அடையாளம் என்ன இவர்கள் தெரிவிக்க, அதற்கு அவள் உறங்கினார் எழுந்தாலன்றோ விடிந்ததாவது. நீங்கள் தான் உறங்கவே இல்லையே, தூங்கவே இல்லையே, அப்புறம் தானே எழுந்திருக்கிறது. கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ, கண்கள் துஞ்சுதலே என்றபடிக்கு உங்களுக்கு உறக்கந்தான் இல்லை. அப்படி ஆன பின்பு நீங்கள் வந்திருப்பது விடிவுக்கு அடையாளமாகாது. வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்கிறாள். உள்ளும் சிலம்பினகான் என தெரிவிக்கின்றார்கள் அடையாளமாக. பட்சிகள் எல்லாம் உணர்ந்து விட்டன. அப்படி உணர்ந்து அவைகள் குரல் எழுப்புகின்றனவே, அது உன்னுடைய காதிலே விழவில்லையோ என்று கேட்கின்றார்கள். இப்படி பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலத்தை சுசிப்பிக்கின்ற பட்சிகளின் நாதமல்லது இவ்வாத்மாவுக்கு உத்தேசியமில்லை என்று பிள்ளையாழ்வான் என்னும் ஆச்சாரியர் அருளி செய்வராம். இந்த பட்சிகளின் ஒலி, அவைகள் எழுப்புகின்ற அந்த ஒலிதான் பகவத் சமாசிரயணத்திற்கு அனுகூலமான காலத்தை நமக்கு உணர்த்துவது. பகவானோடு சேர்வதற்கு அனுகூலமான காலம் இது என்ன இந்த பிராமிய முகத்திலே பட்சிகள் எல்லாம் உணர்ந்து குரல் எழுப்புகின்றன. அதுவன்னோ நமக்கு உயர்ந்த உத்தேசியம், அதுவன்னோ பகவானை நமக்கு அடைவித்து தருகின்ற புருஷார்த்தம். என்ன அந்த பட்சிகளை வெறும் பட்சிகளாக பார்க்காமல் ஆச்சாரிய ஸ்தானத்திலே வைத்து பார்த்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள் திருவதத்தாலே பட்சிகள் வாழ்வு பெற்றன, பெருமாளுடைய அவதாரத்தாலே வானரஜாதிகள் வாழ்வு பெற்றன என்ன ஸ்ரீ பட்டர் அருளி செய்வராம். இப்படி ஆழ்வார்கள் அவதரித்து பட்சிகளையெல்லாம் எம்பெருமானிடத்திலே தூத்தனுப்பினார்களே, அதற்கு என்ன அடையாளம் என்னால் அவை வெறும் பட்சிகள் அல்ல, ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியனோ எம்பெருமானோடு நமக்கு அந்த பகவத் சமாசிரயணத்தை செய்து வைப்பவர். ஆகையால் புள்ளும் சிலம்பின என்ன ஒரு பட்சிகள், அவைகள் உணர்ந்ததை முதல் அடையாளமாக இவர்கள் உணர்த்தினார்கள். ஆண்டாள் பிறந்த ஊரிலே பட்சிகளுக்குத்தான் உறக்கம் உண்டோ என்று நாலூராச்சான் பிள்ளை என்னும் ஆச்சாரியர் தெரிவிப்பான். ஆண்டாள் பிறந்திருக்கிற ஊரில் போய் பட்சிகளும் தூங்காது, ஆண்டாளுக்கே தூங்கல, அப்புறம்தான பட்சிகள் உறங்குவது என்ன அவர் கேட்டாராம். புள்ளரையன் கோயிலில் ஆக பட்சிகள் உணர்ந்ததை ஒரு பொழுதும் அடையாளமாக கொள்ள முடியாது, வேறு ஏதாவது அடையாளம் என்னால் ஏற்றுக்கொள்கின்றேன், எழுந்து வருகின்றேன் என்று அவள் தெரிவிக்க இவர்கள் அடுத்த அடையாளத்தை தெரிவித்தார்கள். புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல் அரையன் கோயில் என்று தெரிவிக்கின்றார்கள். கிருஷ்ணனே இங்கே பிறந்தாச்சு, இன்னொரு கோயில் இருக்கான்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், சர்வேஸ்வரனே கிருஷ்ணனாக அவதரித்திருக்கையிலே அங்கே திருவாய்ப்பாடியிலே நாராயணனுக்கு தனியாகவும் ஒரு கோயில் உண்டோ. நாராயணன் தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, புல் அரையன் கோயில் பட்சிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற கருடன், அந்த கருடனுக்கும் சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான் நாராயணன். அப்படி நாராயணனுக்கு திருவாய்ப்பாடியில் ஒரு கோயிலா அப்படின்னா அது அற்புதமாக சமாதானங்கள் உரைக்கின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஸ்ரீராமபிரான் அவதரித்திருந்த பொழுதிலும் திருவரங்கநாதன் அங்கே திருபயோத்தியிலே எழுந்தருள் இருந்ததைப் போல் இங்கும் ஒரு கோயில் உண்டாக குறையில்லை என்று தெரிவிக்கின்றார்கள். அப்போ புள்ளரையன் கோயில் என்று என்னத்தினால இந்த இடத்துல கருடாழ்வானை உரைக்க வேண்டும். கருடாழ்வானை கொண்டே சர்வேஸ்வரனை நிரூபிக்க வேண்டி இருக்கின்றது. பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருள் தன்மேல் கண்டாயத்திலேன்னு பெயாழ்வார் பாசனம். பொலிந்த கருடன் அந்த எம்பெருமாளை திருவடியை தாங்கிக் கொண்டிருப்பதாலேயே பொலிந்த கருடன் என்ற தேஜஸோடு விளங்குகின்ற கருடாழ்வான். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலின் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் கார்மேனி என்று பார்க்கின்றமே, கரிய நிறத்தை உடைய எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு எதை பெற்றுத்தருகின்றது என்னால் ஞானத்திற்கு மேற்பட்ட பக்தியை விளைவிக்கின்ற விஷயமாக இருக்கின்றது. தெருள்தன் மேல் கண்டாய் தெளி என்றபடிக்கு தெருள்னா ஞானம், அந்த ஞானத்திற்கு மேற்பட்டதான பக்தியை விளைவிக்க வல்லது எம்பெருமானுடைய திருவடிகள். இதற்கு மேற்பட்டு வேதமல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றபடிக்கு
இருப்பதாலே வேதாத்மாவான வேதஸ்வரூபியான கருடனை முன்னிட்டு கொண்டு பகவத் விஷயத்திலே ஈடுபடுகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் என வியாக்கியானம். புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று அடையாளம் உரைக்கின்றார்கள். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று இவர்கள் தெரிவித்தார்கள். உடனே அவள் சங்கே வெளுப்பானது. அது என்ன வெள்ளை வெளிசங்கின் அப்படின்னு அவள் கேட்க, அது விடிந்ததற்கு அடையாளமோ என்று அவள் கேட்க, இவர்கள் சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது எழுப்புகின்ற அந்த சங்கநாதத்தின் தனி உன்னுடைய காதில் விழவில்லையோ, அதாவது விடிந்ததற்கு அடையாளமாக அவன் கோயிலில் உள்ள சங்கநாதமானது எழுப்புகின்ற துவனி உன்னுடைய காதில் விழவில்லையோ என்று அவர்கள் கேட்க, அதற்கு அவள் உங்களுக்கு ஏதோ நல்ல மயக்கம்தான் ஏற்பட்டிருக்கு. சங்க பார்த்தவுடனே அதிலே மயங்குபவர்கள் நீங்கள். சார்கவில் நானொலியும் மடுத்தூதிய சங்குலியம் என்று ஏதேதோ பிதற்றுகின்றீர்கள் என்று சொல்ல, இவர்கள் உடனே அவளை பார்த்து பேரரவம் கேட்டிலையோ, அப்படி பேரரவம் என்பதற்கு மிகப்பெரிய துவனி என்பதற்கு இவர்கள், அதாவது நம்முடைய பூர்வர்கள் எதனை திருஷ்டாந்தமாக உபமானமாக தெரிவிக்கின்றார்கள் என்னால், அப்படி மகாராஜர் அதாவது சுக்ரீவனுடைய வீட்டு வாசலிலே சென்று இளையபெருமாள் சிறு நாணேற்றி எறிந்தாராம். தாரையோடு சம்ஸ்லேஷத்திலே இருக்கின்ற சுக்ரீவன் மாரிக்காலம் முடிந்த பின்பு உங்களுக்கு வந்து உதவுகின்றேன் என்று தெரிவித்துவிட்டு மாரிக்காலம் முடிந்த பின்பும் வராமல் இருப்பதைக் கண்டு இளையபெருமாள் தானும் கோபம் கொண்டு அவன் வீட்டு வாசலிலே சென்று நாணேற்றி எறிந்தாராம். இந்த சமயத்தில் தான் தாரையோடு மிக்க சம்ஸ்லேஷத்திலே இருக்கின்றார் சுக்ரீவ மகாராஜர், அதாவது காம மயக்கத்திலே இருக்கின்றார். அந்த காம மயக்கமானது தீரும்படியான துவனி என்று அனந்தாழ்வான் அருளிச் செய்வார். புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லியும் அவள் எழுந்துக்கல. அடுத்த அடையாளத்தை சொல்ல முற்பட்ட இவர்கள், ஆனால் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்து என்ன சொன்னால் இவள் திடுக்கிட்டு எழுந்து வருவாள் என்ன. கிருஷ்ணனுக்கு வந்த ஆபத்து வைபவங்களை எல்லாம் உரைத்தார்கள். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று. பூதனை இன்னும் அரக்கி வந்தா, கண்ணனை கொல்ல வந்தா அப்படின்னு இவர்கள் சொல்ல முற்பட, அவள் தானும் நான் அந்த பூதனையை அவன் கொன்று முடித்து விட்டானே என்று பதில் தெரிவித்து நிம்மதியாக ஆறியிருந்தாளாம், எழுந்திருக்காமல் இருந்தாளாம். என்ன காரணம்? உகந்துன்னை வாங்கி ஒளிநிறங்கொள் கொங்கை அகங்குளிர உண்ணென்னாள் ஆவி உகந்து முலை உண்பாய் போலே முனிந்துண்டாய் நீங்க மலை பண்பால் ஆனமையாளன்னு பூதத்தாழர் யாரோ இவளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கா போட்டிருக்கு அந்த பாசுரத்தை. உகந்து உன்னை வாங்கி ஒளிநிறங்கொள் கொங்கை என்றபடிக்கு அப்படி கிருஷ்ணனுக்கு பாலூட்டுவதற்காக விஷப்பாலூட்டி அவனை கொல்வதற்காக யசோதையைப் போலவே வேடமிட்டு கொண்டு வந்த பூதனை என்னும் அரக்கி ஒளிநிறங்கொள் கொங்கைன்னு தன்னுடைய ஸ்தனங்களை அவனுடைய வாயிலே வைத்து அகங்குளிர உன்னுடைய மகிழ்ச்சிக்கு போக்குவீடாக இந்த பாலை அருந்த வேண்டும் என்ன உரைத்தாளே அந்த பூதனை என்னும் அரக்கி உகந்து முலையுண்பாய்ப் போலே அவள் விருப்பப்பட்டபடியே ஆனந்தத்திற்கு போக்குவீடாக அந்த விஷப்பாலை அருந்துவது போலே அவளை கொன்று முடித்தானே எம்பெருமான். அந்த வைபவத்தை நன்கு அறிந்தவளாக அவனுக்கு வந்த பேராபத்தை அவனே நீக்கிக் கொண்டான் என்று ஆறி அப்படி எழுந்திருக்காமல் இருந்தாள். அன்று அது கண்டு அஞ்சாத ஆய்ச்சி உனக்கிறங்கி நின்று முலை தந்த இந்நேர்மைக்குன்னு புதத்தாழ்வார் பாகன். அப்படி பூதனையை கொண்டுட்டு கிருஷ்ணன் ஒரு குழந்தையா படுத்துட்டுருக்கானா, பூதனையோ பக்கத்தில் விகாரமாக இருக்கலாம், அப்படி பூதாகாரமாக படுத்துட்டுருக்கா, மாண்டு கிடக்கினாள். இதை பார்த்த ஆய்ச்சிமார்கள்லாம் யசோதையை அழைக்கின்றார்கள், கூக்குரலிட்டு அழைக்கின்றார்கள். கிருஷ்ணனுக்கு ஆபத்து கிருஷ்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏதோ அப்படி மனுஷ ஜென்மமே இல்லை, ஏதோ அரக்கன் போல் இருக்கு, யாரோ அரக்கியை கொண்டு இருக்கான், இங்கே வான்னு யசோதையை கூப்பிடுகின்றார்கள். ஆனால் யசோதையோ துளியும் பயப்படாமல் அன்று அது கண்டு அஞ்சாத ஆய்ச்சி உனக்கிறங்கி நின்று முலை தந்த இந்நேர்மைக்கு என்றபடிக்கு அந்த கிருஷ்ணன் எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அவன் அந்த பூதனை என்னும் அரக்கையை கொன்ற ஆயாசம் எல்லாம் தேரும்படியாக அவனுக்கு பாலூட்டினாள் யசோதை பிராட்டி. பேச்சிமலை உண்ணக்கண்டு பெண்ணையும் நில்லாது என் நெஞ்சம் ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன்னு பெரியாழ்வார் பாசர். ஆக அந்த பேய்முலை நஞ்சுண்டு என்ற விருத்தாந்த சொத்தியிலும் அவள் எழுந்திருக்கவில்லை. அடுத்த விருத்தாந்தத்தை உரைத்தார்கள். கள்ளச்சகடம் என்ன, அப்படி சகடாசுரன் என்னும் அசுரன் வந்த கண்ணனை அழிக்க வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறுத்தின்றாளானா கலக்கழிய காலோச்சி என்ன தெரிவித்தார்களே, அதையே அவள் ஹேத்துவாக கொண்டால் எழுந்திருக்காமல் இருப்பதற்கு அந்த அசுரனையும் கண்ணன் கொன்று முடித்து விட்டான், அவனுக்கு வந்த ஆபத்தை அவனே மீண்டும் போக்கிக் கொண்டான் என்பது அறிந்து அவள் நிம்மதியாக உறங்கத் தொடங்கினாள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்று தெரிவித்தார்கள். அடுத்து
எப்பொழுது விடிந்தமைக்கான கடைசி அடையாளத்தை பாசுரத்திலே தெரிவிக்கின்றார்கள். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு ஸ்ரீராப்திநாதனுடைய வைபவத்தை உரைக்கின்றார்கள். இப்படி திருப்பார்களிலே திருவனந்தாழ்வான் மீது எம்பெருமான் திருக்கண் வளர்ந்தருளுகின்றான் என்னால் உறங்குவான் போல யோகனுத்திர செய்கின்ற பெருமான ஜகத் ரக்ஷணம் சிந்தை செய்து கொண்டு கிடக்கை அங்கே. ஒரு சேத்தனுடைய ஹிருதயம் கிடைக்கப் பெறுவோமா என்று மனோரதித்துக் கொண்டு கிடக்கை அங்கே. இப்படியாவது ஒரு ஆசிரியனை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவன்னோ திருப்பார்கடலில் சயனிக்கின்றான் எம்பெருமான். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து. வித்துனா அப்படி கிழங்காக மூலமாக இருக்கின்ற விஷயம். எதற்கு மூலமாகனா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு திருப்பார்கடலில் எம்பெருமான் சயனித்து கிடப்பது எதற்காக என்னால் அவதாரங்கள் செய்வதற்காகவும் அர்ச்சாமூர்த்தியாக கோவில்களிலே எழுந்தருளுவதற்காகவுமாக அன்றோ. அப்படி அவதாரங்களுக்கெல்லாம் கிழங்காக மூலமாக இருக்கின்ற எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும். இப்படி முனிவர்கள்னா பகவானுடைய குணங்களை தியானம் செய்து கொண்டே இருப்பவர்கள். யோகிகள்னா எம்பெருமானோடு கூடியிருந்து அவனுக்கு எப்பொழுதும் அடிமை செய்பவர்கள். ஆக இங்கே உறங்குபவர்கள் முனிவர்களைப் போலே, பகதோனுபத்திலே மயங்கிக் கிடப்பவர்கள் எழுப்புகிறவர்கள் யோகிகளைப் போலே துடிப்போடு அவனுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள். வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்து என்றபடியே பரமபதத்தில் உள்ளாரும் இரண்டு விதமாயன்றோ இருப்பது. எம்பெருமான் திருவாய்ப்பாடியிலே அவதரித்தவுடன் வைகுந்தத்தமரரும், அதாவது நித்தியசூரிகளும் முனிவரும், முக்தர்கள் என்ன பக்தர்கள் என்ன இங்கு அவதரித்திருக்கின்றனர் போலும். அமரரும் என்ன முனிவரும், முனிவரோடு ஒப்பார் உறங்குகின்றார்கள், அமரரோடு ஒப்பார் எழுப்புகின்றார்கள்னு பாசுரம். ஆக மெல்ல எழுந்து அப்படி கர்ப்பத்திலே சிசுவை தாங்கியுள்ள தாயைப் போன்று உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமியான எம்பெருமானுக்கு எந்த நோவும் ஏற்படாதபடிக்கு மெதுவே எழுந்திருத்தல். மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம். அரின்னு திருநாமத்தை உரைக்கின்ற வைபவம் உரைக்க வேண்டிய அவசியம். சர்வ பாபங்களையும் போக்கடிப்பவன் என்பதை உணர்த்தும் அவனுடைய திருநாமத்தை அனுசந்திக்கை. அரியன்ற கெட்ட மனமுடையவர்களால் நினைக்கப்பட்டாலும் அரியானவன் அவர்களுடைய பாபங்களை போக்கடிக்கின்றான். துஷ்டர்கள் கூட அவனுடைய திருநாமத்தை சொல்லி என்னோ பிழைக்கின்றார்கள், உயர்ந்த கதியை பெறுகின்றார்கள் என்பது திருநாமத்தின் மகிமையாக இருக்கின்றது. அரியன்ற பேரறவம். இப்படி அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்றபடிக்கு படுக்கையின் கீழே வெள்ளம் புகுந்தாற் போலே திருநாமமானது செவி வழியே புகுந்து நெஞ்சை குளிரச் செய்தது என்று இவர்கள் தெரிவிக்க, அவளும் தானும் இவர்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்தால் அடுத்த ஒருத்தியின் வீட்டு வாசலிலே சென்று அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப் போகின்றார்கள். அடுத்த பாசுரத்திலே ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.